எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது ஸ்ரீரங்கம்ல அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதர் கோவிலினுடைய அதிசயங்களும் ரகசியங்களும் என்னங்கிறதுக்குண்டான எல்லா விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸை இதுதான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில், இந்த கோவிலினுடைய பெயரை கேட்கும் பொழுதே மனசில் ஒரு சந்தோஷமும் உடலில் ஒரு சிலிர்ப்பும் ஏற்படுது இல்லைங்களா? அப்படி இந்த கோவிலில் அமைந்திருக்கக்கூடிய அதிசயங்களும் ஆச்சரியங்களும் என்னங்கிறத இப்போ பார்த்துக்கலாம். திருச்சியும் ஸ்ரீரங்கமும் இரட்டை நகரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. புராணங்களுடைய அடிப்படையில் திருச்சி சைவ சமயம் சார்ந்தவர்களுடைய பகுதியாகவும் திருவரங்கம் வைணவர்களுடைய இருப்பிடமாகவும் இருந்ததாக சொல்லப்படுது. இதனால் மக்களுக்கிடையே நிறைய விதமான பிரச்சனைகள் அனைத்துமே ஏற்பட்டதாகவும் பலவிதமான கதைகள் சொல்லப்படுது. இப்படி இந்த திருவரங்கம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஸ்ரீரங்கம் பூலோகத்தினுடைய வைகுண்டம் அப்படின்னு சொல்லி போற்றப்படுது. 108 திவ்ய ஸ்தலங்களில் முதன்மையானதாக கருதப்படுவது தான் இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில். ஆசியாவிலேயே மிக உயர்ந்த பிரம்மாண்ட ராஜகோபுரம் கொண்டிருக்கக்கூடிய கோவில் எது அப்படின்னு சொல்லி யாராவது அயல் நாட்டவர்கள் கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவுமே கர்வத்தோடு ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்லலாம். ராமபிரான் அளித்த ஸ்ரீரங்கநாதரை விபீஷணன் இங்கே வந்து வைத்து கோவில் உருவானது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதுக்கப்புறமா நாட்கள் செல்ல செல்ல தர்மசோழனும் கிள்ளிவளவனும் பலவிதமான திருப்பணிகள் அனைத்தையுமே செய்து ஆலயத்தை விரிவாக்குனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்படி இந்த ஸ்ரீரங்கநாத பெருமாள் 21 அடி நீளத்தில் பள்ளி கொண்ட கோலத்தில் எழுந்தருளி அரிதுயலில் நமக்கு காட்சி தராரு. 11 ஆழ்வார்கள் மங்களாசனம் பெற்று பாடிய ஒரே திருத்தலம் இது அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பெருமை ஸ்ரீரங்கத்துக்கு தான் இருக்குது. 156 ஏக்கர் பரப்பளவில் உலகினுடைய 2வது பெரிய ஆலயம் இது அப்படின்னு பார்த்தா அதுவும் இந்த ஸ்ரீரங்கம் கோவில் தான். இப்படி இந்த திருத்தலத்தினுடைய பெருமைகளை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இருந்தாலும் ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்கள் நம்ம நுணுக்கமாக உற்று நோக்கும் பொழுது இந்த கோவிலினுடைய சிறப்பும் ரங்கநாதனுடைய பெருமைகள் என்ன அப்படிங்கிறது புரியும். இங்கே எல்லாமே 7 அப்படிங்கிற பெருமையை கொண்டிருக்கக்கூடிய தலம். 7 பரிகாரங்கள், 7 மதில்கள், ஸ்ரீதேவி, பூதேவி, துலுக்க நாச்சியார், சேரகுலவல்லி நாச்சியார், கமலவல்லி நாச்சியார், கோதை நாச்சியார், ரங்க நாச்சியார் அப்படின்னு சொல்லி 7 தாயார்கள், 7 உற்சவம், 7 திருவடி சேவை, 7 கண்டுகளிக்கும் சேவை, இப்படி ஏகப்பட்ட 7 அதிசயங்கள் இந்த ஸ்ரீரங்கத்தில் அமைந்திருக்கு. அதில் முக்கியமான 7 அதிசயங்கள் என்ன அப்படிங்கிறத விரிவாக வரிசையாக பார்த்துக்கலாம். முதலாவதா வளரும் நெற்குதிர்கள். 20 அடி வட்டமும் 30 அடி உயரமும் கொண்ட 5 பிரம்மாண்ட நெற்குதிர்கள் சக்கரத்தாழ்வார் சன்னதிக்கு பக்கத்தில் அமைய பெற்றிருக்கு. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவான இந்த நெல் சேமிப்பு கிடங்கு வட்ட வடிவமாக அமைந்திருக்கு அப்படிங்கிறதே ஒரு அதிசயம்தான். மொத்தமாக 1500 டன் அளவுக்கு இந்த கிடங்குல நெல் சேமிக்க முடியும். எந்த காலத்திலையுமே இந்த நெல் குதிர்களில் நெல் இல்லாமல் போனதே இல்லை அப்படிங்கிறதும் ஒரு பெருமை கொள்ள வேண்டிய விஷயம்தான். இப்போ ஒருவேளை இந்த 1500 டன் எடைக்கு மேலே நம்ம நெல்லை கொட்டி வைக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம தாராளமாக கொட்டலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெற்குதிரினுடைய சிறப்பை விரிவடைந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்குது அப்படிங்கிறதால தான் இதை ஒரு அதிசயமாக பார்க்குறோம். இரண்டாவதா ஸ்ரீராமனுஜருடைய திருமேனி. ஸ்ரீராமனுஜர் தன்னுடைய 120வது வயதில் கிபி 1137ஆம் ஆண்டு, அதாவது தன்னுடைய பிறந்த பிங்கள ஆண்டு மாசி மாதம் வளர்பிறை தசமி திதியில் சனிக்கிழமை நண்பகலில் ஜீயர் மடத்தில் பகவத் சாயுஜ்யம் அடைந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. இவருடைய திருமேனி அரங்கனுடைய வசந்த மண்டபத்தில் அப்படியே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. 884 ஆண்டுகள் ஆனாலுமே இந்த ஸ்ரீராமனுஜருடைய திருமேனி அப்படியே காட்சி தருது அப்படிங்கிறது தான் திருவரங்கத்தினுடைய அதிசயங்களில் ஒன்றாக பார்க்கப்படுது. இன்றைக்குமே இந்த திருமேனிலிருந்து தலைமுடி, நகம் இது அனைத்துமே வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் அதிசயமே. மூன்றாவது திருவரங்கனுடைய தேயம் சிறப்புகள். திருவரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் அணிந்திருக்கக்கூடிய காலணிகள் தேய்மானத்திற்கு பின் ஸ்ரீரங்கம் திருக்கோட்டாரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தூணில் மாட்டி வைக்கப்பட்டிருக்கோம். அங்கே போனோம் அப்படின்னாக்கா நம்மளால் கண்டிப்பாக பார்க்க முடியும். இந்த காலணிகள் செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது காலங்காலமாக தனித்த தொண்டர்கள் இருக்கிறாங்க. 2 சிற்பையுமே 2 விதமான ஊர்களில் தனித்தனியாக செய்வாங்க. ஆனால் பார்க்கறதுக்கு ஒன்று போலவே இருக்கும் அப்படிங்கிறது தான் அதிசயமே. 6 மாதத்துக்கு ஒரு தடவை அரங்கனுடைய திருப்பாதத்திலேருந்து இந்த செருப்பை கலட்டுவது அப்படிங்கிறத செய்வாங்க. அப்படி கலட்டக்கூடிய செருப்பு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பயன்படுத்தினது போலவே தேய்மானம் கொண்டிருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய அதிசயமும் கூட. நான்காவதா ரங்கனுடைய ஜொலிக்கும் திருக்கண்கள். ரங்கனுடைய திருக்கண்கள் கோஹினூர் வைரங்களை விட விலை மதிப்பில்லாத வைரங்களால் உருவானது அப்படின்னு சொல்லுவாங்க. விபீஷணனால் வழங்கப்பட்டது அப்படின்னு கூட ஒரு குறிப்பு இருக்குது. ஆனால் இப்போ நமக்கு காட்சி தரக்கூடிய அந்த ரங்கனுடைய திருக்கண்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விபீஷணனால் வழங்கப்பட்ட வைரங்கள் கிடையாது. ஏன்னா அது ஒரு காலத்தில் திருட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐந்தாவதா 5 குழி 3 வாசல். ஸ்ரீரங்கம் கோயிலில் தாயார் சன்னதிக்கு வெளியில் 5 குழி 3 வாசல் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான விஷயமும் கூட. இங்கே 5 குழிகள் வழியே 5 விரல்களை வச்சு தெற்கு பக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பரமபத வாசல் தெரியும். அது திறந்தும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா வருடத்தில் ஒரு முறை வைகுண்ட ஏகாதசி நாளின் பொழுது தான் பரமபத வாசல் திறப்பது அப்படிங்கிறத செய்வாங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு போனால் கூட அந்த 5 குழியில் 5 விரல்களை வச்சு தெற்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பரமபத வாசல்
திறந்த மாதிரி நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி இதன் வழியாக தான் தாயார் பெருமாளை சேவிக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்கு. இந்த 5 குழி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அர்த்த பஞ்ச ஞானத்தை குறிப்பதா சொல்லப்படுது. 5 குழி என்றும் 3 வாசல் என்பதும் பிரம்மத்தினுடைய வழி அப்படின்னு சொல்லி பெரியோர்களுடைய வாக்கும் இருக்கு. அடுத்ததா 6வது ரங்க விமானம். ஸ்ரீரங்கத்தினுடைய பெருமைகள்ல ஒன்றானது எது அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ரங்க விமானம். சுயம்ப தோன்றிய இந்த ரங்க விமானத்தை சுற்றி 24 கிலோமீட்டர் தூரத்தில் எங்கிருந்து வழிபட்டாலுமே முக்தி நிச்சயம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீரங்க தலவரலாறுல குறிப்புகள் இருக்குது. இந்த விமானம் பொன்னால வேயப்பட்டது என்றும் ஓம் அப்படிங்கிற அந்த பிரணவ மந்திரத்தினுடைய வடிவில் எழுந்தருளி இருப்பதாகவும் சொல்லப்படுது. இந்த தங்க விமானத்தில் உள்ள பரவாசு தேவர் கையில் அமுத கிண்ணமானது இருக்கும். அப்படி அந்த அமுத கிண்ணம் மெல்ல மெல்ல அவருடைய வாயை நோக்கி நகர்ந்து போவதாகவும் ஒருவேளை அவருக்கு வாய் பக்கத்தில் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த உலகம் அழியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. அடுத்ததா 7வது இந்த ஸ்ரீரங்கத்தில் அமைப்பெற்றிருக்கக்கூடிய அசையம் கொடிமரம். ஸ்ரீரங்கத்தில் உள்ள ரங்கவிலாஸ் மண்டபத்தில் இருக்கக்கூடிய கல் கொடிமரத்தின் முன் நம்ம விழுந்து வணங்குவது அப்படிங்கிறது செய்வோம் இல்லைங்களா? அப்படி அந்த கொடிமரத்தை நம்ம உயர்ந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த கொடிமரம் அசைவது போல நமக்கு ஆச்சரியப்படுத்தக்கூடிய விதத்தில் அமைந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வேண்டுதல்கள் அனைத்தையுமே முன்வைத்து அந்த கொடிமரத்தை பார்க்கும் பொழுது அசைந்து காட்சி தருது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளுடைய வேண்டுதல்களை இறைவன் ஏற்றுக்கொண்டதா ஒரு நம்பிக்கையானது இருக்கு. இது ரொம்பவுமே ஒரு அதிசயமாகவும் பார்க்கப்படுது. இப்படி இந்த வைகுண்ட பதவியை அருளக்கூடிய திருவரங்கத்தை சென்று தரிசிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்பிக்கையை வைத்து இந்த 7 அதிசயங்களையும் ஒன்னொன்னா பார்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகள் அனைத்துமே தீரும். குறிப்பிட்ட திருமணம் கை கூடணும் அப்படின்னு சொன்னாலோ, குழந்தை வரம் வேணும், கல்வி, ஞானம், தொழில் விருத்தி, ஐஸ்வர்யம், இப்படி சகல விதமான வரங்களும் அருளக்கூடிய ஒரு உன்னதமான கடவுள் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில். அதனால இந்த கோவிலுக்கு நீங்க போறதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு சொன்னா இப்போ நான் சொன்ன விஷயங்கள் அனைத்தையுமே நீங்க கண்டிப்பா போய் தரிசிங்க. இதெல்லாம் தாண்டி இந்த ஸ்ரீரங்கத்தில் ஆண்டாள், திருப்பானாழ்வார், துலுக்க நாச்சியார் இப்படி அனைவருமே அரங்கனுடைய திருவடியை அடைந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தபடியாக ஸ்ரீரங்கம் போயிட்டா ஸ்ரீரங்க ரங்கநாதரை எப்படி தரிசிக்கணுங்கிற சந்தேகம் இன்றளவும் நிறைய பேருக்கு இருக்கு. ஸ்ரீரங்கம் கோவிலை பொறுத்த வரைக்கும் ரெங்கா கோபுரம் வழியாக உள்ள நுழைஞ்சு முதல்ல இடதுபுறம் இருக்கக்கூடிய பலிப்பீடத்தையும் பிறகு கொடிக்கம்பத்தையும் தொட்டு வணங்குவது அப்படிங்கிறத செய்யணும். அதுக்கப்புறமா கார்த்திகை கோபுரத்தை அடைந்து அங்கே இருக்கக்கூடிய வாயர் காப்பாளர்களான கங்கை, யமுனை தேவியர்களை வணங்குவது அப்படிங்கிறத செய்யணும். அதுக்கப்புறமா வலது பக்கத்தில் உடையார் சன்னதிக்கு போயிட்டு ஸ்ரீராமானுஜரை தரிசிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. தரிசனம் முடித்த கையோடு சக்கரத்தாழ்வார் நம்மாழ்வார் சன்னதிக்கு போயிட்டு அங்கேயும் தரிசனம் செய்துட்டு தாயார் சன்னதிக்கு போயிட்டு ரங்கநாச்சியாரை தரிசனம் செய்துட்டு சந்திர புஷ்கரணி வழியா பெரிய கருடன் சன்னதியை அடைவது அப்படிங்கிறத செய்திருங்க. அவரையும் வணங்கினதுக்கு அப்புறமா ஆரியப்படால் வாசலை அடைந்ததுக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடிய ஒற்றைக்கல் ஆஞ்சநேயரை வணங்குவது அப்படிங்கிறதையும் செய்திருங்க. அதுக்கப்புறமா கருவூல நாச்சியார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பெருமாளுடைய நகைகளை பாதுகாக்கக்கூடிய காவலாளியான நாச்சியாரை வணங்குவது அப்படிங்கிறத செய்யணும். தொண்டைமான் மேட்டை அடைவது அப்படிங்கிறத அதுக்கப்புறமா செய்திருங்க. அடுத்தபடியா அங்க போயிட்டு பக்கத்துல ஒரு சின்ன துவாரம் வழியா தொண்டைமான் மேட்டு கோபுரத்தை பார்ப்பது அப்படிங்கிறத செய்திருங்க. அங்க இருக்கக்கூடிய கிணற்றை சுற்றி பெருமாளுடைய தலைமை காவலரான சேனை முதலியாரை வணங்குவது அப்படிங்கிறத செய்திடணும். அதுக்கப்புறமா கிணற்றுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோபுர தரிசனம் பார்ப்பது அப்படிங்கிறத செய்துட்டு மூலவர் சன்னதிக்கு சென்று பெருமாளை வணங்குவது அப்படிங்கிறத செய்திருங்க. கருவறையில் முதல்ல பெருமாளுடைய பாதத்தை தான் பார்ப்பது அப்படிங்கிறத செய்யணும். அதுக்கப்புறமா படிப்படியாக அவருடைய மார்பு, வாய், கண், முடி, முகம் எல்லாத்தையுமே பார்த்து முழுமையாக தரிசிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்படி இந்த முறையில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு போயிட்டு ரங்கநாதரை தரிசனம் மேற்கொண்டீங்க அப்படின்னு சொன்னாலே வேண்டிய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும். நம்மளுடைய ஆசைகள் அனைத்துமே கை கூடுவதற்குண்டான அருளும் பிறக்கும். ரங்கனை தரிசிப்போம், எல்லா விதமான இன்னல்களிலிருந்தும் விடுபடுவோம். நன்றி.